ஈமானும் இறைவனது நிர்வாகமும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களை, இந்த தலைப்பு ஏன் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது அப்படி என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பதில் என்ன, இறைவன் எம்மை இந்த விஷயத்திலே என்ன சொல்ல வருகிறான், இறைவன் எம்மை இந்த விடயத்திலே எப்படி பார்க்கிறான், அல்லாஹு தாலா இந்த அநியாயத்திற்கு என்ன பதில் வைத்திருக்கிறான், அல்லாஹு தாலா இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு வைத்திருக்கிறான், எமது சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் உயர்வாக இருந்தாலும் தாழ்வாக இருந்தாலும் அழிவாக இருந்தாலும் அது விடிவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட இந்த ஒரு கேள்வி ஒரு மூமினிடத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். சடரீதியான மக்கள், இந்த உலகத்தை மாத்திரம் நம்பக்கூடிய மக்கள் ஒவ்வொரு விளக்கம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அந்த விளக்கம் எவ்வளவுதான் உச்சகட்டமாக சொல்லப்பட்டாலும், அதை பாதுகாப்பு எவ்வளவுதான் எமக்கு சொல்லப்பட்டாலும், எமது மனதளவில் எது தடுமாறி கொண்டிருக்கும் அப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பதில் என்ன, இதில் இறைவன் இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல. சொந்த வாழ்க்கை விஷயத்திலும் தான் நஷ்டங்கள் லாபங்கள் இது போன்ற விடயங்கள் எல்லாம் ஒரு ஈமான் உள்ள மனிதனிடத்திலே அவர்கிட்ட ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இறைவனது பதிலை அவர் என்ன செய்வார், எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதாவது வஹீல் தான் பதிலை சொல்வான். நபியாக இருந்தால் அல்லாஹு தாலா அப்பப்பொழுது அவருடைய கேள்விகளுக்கு அல்லாஹு தாலா பதில் சொல்லி கொண்டே இருப்பான். ஆனால் எம்மோடு அல்லாஹு தாலா அந்த அடிப்படையில் பேசுவதற்கு நாம் நபிமார்கள் அல்ல. எனவே குர்ஆனிலிருந்தோ ஹதீஸ்களிலிருந்தோ தான் நாம் என்ன செய்ய வேண்டும், அதனது பதில்களை நாம் தேட வேண்டி இருக்கிறது. இது போன்று நாம் தேடக்கூடிய கேள்விகள், ஈமான் உள்ள மக்கள் தேடக்கூடிய கேள்விகளுடைய பதில்களை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று என்ன என்று சொன்னால், அவரவருக்கு தனித்துவமான தனிப்பட்ட அல்லது அவருடைய சொந்த பிரச்சனைகளாக அது இருக்கலாம். அது போன்ற பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கலாம். அல்லது இரண்டாவது நம்ம தேடக்கூடிய விஷயங்கள் பொதுவாக சமுதாயத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு அழிவு அல்லது ஒரு சமுதாயத்துடைய வீழ்ச்சி அல்லது ஒரு சமுதாயத்துடைய வளர்ச்சி, இப்படி நம்ம காணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். இந்த ரெண்டுக்கும் மனிதன், ஈமான் உள்ள ஒரு மனிதன் பதில் தேடிக்கொண்டே இருப்பான். இதில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இரண்டிற்குமே பதிலை அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வைத்திருக்கிறான். அதில் நான் சொன்ன இரண்டாவது வகையை பொறுத்த வரைக்கும் நாம் ஓரளவு குர்ஆனையும் ஹதீஸையும் ஓதி படித்து விளங்கினாலே அந்த பதிலை கண்டுகொள்வோம். எது சமூகம் சார்ந்த, தனிப்பட்ட பிரச்சனை சாராத, ஒரு முஸ்லிம் சமுதாயத்துடைய வெற்றி சார்ந்த அல்ல இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய மக்களுடைய தோல்வி சார்ந்த, அதே போல் உயர்வு தாழ்வு என்ற, அழிவு விடிவு என்ற இந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், பொதுவாகவே குர்ஆன் ஹதீஸில் என்ன செஞ்சிருமெண்டா, நல்ல முறையில் படிக்கக்கூடியவர்களுக்கு, அதை வரலாற்றோடு ஒப்பிடக்கூடியவர்களுக்கு பதில்கள் என்ன செய்துவிடும், மிக இலகுவாக கிடைக்கும். ஆனால் படிக்கணும், அதை தேட வேண்டும். ஈமானிய பதில் இதுதான் என்று 10 வருடத்துக்கு முன்னால் சொல்லிடலாம், 20 வருஷத்துக்கு முன்னால் என்ன செய்யலாம், சொல்லிவிடலாம். இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வது போல, ஒரு முஃமின் தனது ஈமானிய பார்வையால் இந்த சமுதாயத்தை என்ன செய்வான், பார்ப்பான். அதனால் ஒரு முஃமினோடு, ஒரு முஃமினை ஏமாற்றுகின்ற பொழுது, ஒரு முஃமினோடு நீ சதியோடு நடந்து கொள்கின்ற பொழுது மிகவும் கவனமாக இரு. உன் புத்தியையும் தாண்டி அவன் ஈமானால் என்ன செய்கிறான், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நீ என்ன செய்ய போறாய், நீ என்ன செய்வாய் என்பதை பொறுமையோடும் உனக்கே சொல்லித்தராமலும் அமைதியாக அவன் என்ன செய்வான், பார்த்து கொண்டிருப்பான். அவன் ஏமாந்ததாக நீ நினைப்பாய், அவன் நீ ஏமாற்ற போவதாய் அவன் 10 வருஷத்துக்கு முன்னாலே என்ன செஞ்சிருப்பான், விளங்கி இருப்பான். அது ஈமானிய பார்வை, அவனுடைய விளக்கம் அவனுக்கு அதை என்ன செய்யும், கொடுக்கும். இந்த மாதிரியான பதில்களை குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நம்ம தேடி பார்த்தோம் என்று சொன்னால் பொதுவாக நிறையவே கிடைக்கும். ஆனால் இதில் நிறைய நம்ம பிழையுட வாய்ப்புள்ள பகுதி, தனிப்பட்ட ரீதியான விஷயங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ் எமக்கு என்ன பதில் சொல்ல வருகிறான் என்று தேடுகிற நேரத்தில் இந்த இடத்துல நம்ம நிறைய என்ன செய்வோம், பிழை விடுவோம். காரணம், மனிதன் எப்பொழுதுமே சுயநல உணர்வோடு படைக்கப்பட்டிருக்கிறான். உலகத்தில் பொதுநலம் தற்காலிகமானது, சுயநலம் அடிப்படையானது. சுயநலம் கெட்டதல்ல, அடுத்தவனுக்கு பாதிக்காத வரைக்கும், அடுத்தவர்களுக்கு பாதிக்காத வரைக்கும் சுயநலம் ஒரு கெட்டதல்ல. மனிதன் சுயநலத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறான். சொர்க்கத்துக்கு ஆசை வைப்பதும் நம்ம நரகத்தை பயப்படுவதற்கு முதல் காரணம் எம்மை பற்றிய என்ன, அச்சம்தான். அல்லாஹ் தஆலா கூ அன்ஃபுஸக்கும், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறதே எதனால, சுயநலம் பற்றிய, எம்மை பற்றிய நலவு என்ற அந்த உணர்வு எமக்கு இருப்பதனால தான். அடுத்தவர்களுக்கு பாதிப்பில்லாத அமைப்பில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பொதுநலமே ஒரு சுயநலம் தான். பொதுநலமே
ஒரு சுயநலம் தான். சமூகம் மாற்றம் பெறுகின்ற நேரத்தில் நம்ம ஒரு வேகம் பண்ணுவோம், சமூகம் மாற்றம் பெறணும், பாதுகாப்பாக இருக்கணும், நாளை எமது குழந்தைகள் எதற்காக அங்கே என்ன சொல்கிறோம், நமது பிள்ளையை பாதுகாக்கணும், சமுதாயத்தை என்ன செஞ்சுக்கணும், திருத்திக்கலணும் அப்படின்ற அர்த்தம். எனவே பொதுவாக சுயநல உணர்வோடு தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படி இருக்கிற டைமில் நமது சொந்த விஷயங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் என்ன பதில் சொல்கிறது என்று தேடினா நமது பாவங்கள் நமக்கு தெரியாது, நமது பிழைகள் நமக்கு தெரியாது, நமது தவறுகள் தெரியாது. எல்லாம் எப்படி வழங்கணும், வலல் ஆஹிரத்து ஹைருன் லக்க மினல் ஊலா, பிந்தியதை முந்தியதை விட உனக்கு பிந்தியது சிறந்ததுன்னா எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்றோம். அநியாயம் செஞ்சவன் எடுத்துக்கொள்றான், பிழை செஞ்சவன் எடுத்துக்கொள்றான், பாவம் செய்கிறவன் எடுத்துக்கொள்றான், ஏமாத்திட்டு நஷ்டப்பட்டவனும் வலல் ஆஹிரத்து ஹைருன் லக்க மினல் ஊலா, உமக்கு இந்த முந்தியதை விட பிந்தியது சிறந்தது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால தான் சிலர் என்ன சொல்கிறாங்கடா, இப்போ இப்லீஸ் வழி கெடுக்க நினைச்சது கொஞ்சம் தான், ஆனால் இப்லீஸை விட வேகமாக இந்த சமுதாயம் என்ன செய்யுது, வழி கெட்டுக்கின்றிருக்குது. இப்லீஸ் பின்னால் ஓடிட்டு வரான், இந்த அளவு நான் எதிர்பார்க்கல. அந்த லெவலுக்கு இந்த சமுதாயம் வேகமாக என்ன செய்யுது, அவன் டார்கெட் பண்ண எல்லையை தாண்டி என்ன போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த சமுதாயம் என்ன செய்து பயணிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால பொதுவாகவே என்ன நடக்கும்னா, சுயநலமான சிந்தனையோடு நமது குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் ஆய்வு செய்வதனால நம்ம ஒரு விளக்கத்தோடு போய் தேடினாலும் சரி, அந்த வசனத்தில் நமக்கு ஆறுதல் தார மாதிரி தான் நம்ம வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அலம் நஷ்ரஹ் லக்க சத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக்கன், குர்ஆன் சுமையை உமக்கு நாம் இறக்கவில்லையான்னு கேட்டால் அப்போ ஒரு ஏதோ ஒரு கஷ்டம் கவலையில் இருப்போம், அதுக்கு ஒரு ஆறுதலாக அந்த வசனத்தை எடுப்போம். எதனால் நம்ம வீழ்ந்தோம் என்று சிந்திக்க மாட்டோம். நம்ம இன்னொருத்தரை ஏமாத்தினால வீழ்ந்திருப்போம், ஆனால் அவரும் அலம் நஷ்ரஹ் லக்க சத்ரக் என்ன செய்கிறாரு, ஓதிக்கொண்டிருக்கிறார். நான் பல தடவை சொல்லிக்கிறேன், அநியாயம் செஞ்சவங்களுக்கு எதிராக துவா கேட்கறது நம்ம பள்ளிக்கு போகணும், அங்கே முன்சப்பு ஃபுல்லாக அநியாயம் செஞ்சவன் தான் உட்காந்துருக்கிறான். அவனுக்கு எதிராக துவா கேட்க தான் நான் பள்ளிக்கே போனேன், ஆனால் முன்சப்பில் இருக்கிறது ஃபுல்லாக அந்த பாட்டி தான் என்ன செய்யுது, உட்கார்ந்துட்டு இருக்குது. அப்படி என்ற லெவலில் இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த பகுதி, இந்த ரெண்டாவது பகுதி இருக்குதே, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன என்ற பகுதிகளை தேடுவதற்கு ஒரு திறந்த ஒரு ஈமான் வேணும். அதாவது தன்னையும் விமர்சித்துக் கொள்ளக்கூடிய, தன்னைய தனியாக விமர்சிப்பான் மனுஷன், அதையும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த சுயநல உணர்வின் காரணமாக தனியாக விமர்சிப்பான். தனியாண்டா என்கிட்ட எவ்வளோ பாவங்கள் இருக்கு, எவ்வளோ தவறுகள் செய்கிறேன், சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ நம்ம பெருமையாக பேசிக்கிறோம், நம்மளை விமர்சிச்சுக்கிற டைமில் நல்லவனாக இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு யாரும் விமர்சிக்கலை, நம்மளை யாரும் என்ன செய்யலை, விமர்சிக்கலை. ஆனால் இன்னொருத்தம் விமர்சித்தார் தான் அது பிரச்சனை. ரெண்டு பேர் சொன்னாங்க என்னென்னா, நம்ம யாரை பற்றியும் பேசாமல் ஃபேமிலி லைஃப்பில் பெரும்பாலுமே எங்களை பற்றி மட்டும் தான் நாங்கள் என்ன செய்வோம், பேசிக்கொள்வோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, புறம் பேச மாட்டோன்ட்டு இருந்த நாளில் இருந்தே ஒரே சண்டை சச்சரவாக தான் இருக்குது. எப்போ பேசினாலும் சண்டை சச்சரவாக தான் இருக்குது. அப்போது ஒய்ஃபோட சண்டை வந்துட்டேபிள் அவர் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிறாரு, நம்ம இப்போ நம்மளை பற்றி பேசுகிறோம், இதான் சண்டையே வருது, இன்றையிலேருந்து நம்ம பேசுகிறத நிப்பட்டிடுவோம், அடுத்தவனை பற்றி பேச ஆரம்பிப்போம். அப்போ பிரச்சனையே என்ன செய்யாது, வராது. இப்போ நீ என்னை பற்றி பேசுகிறாய், நான் உன்னை பற்றி பேசுகிறேன், இதான் பிரச்சனை என்ன செய்யுது, கூடிக்கொண்டே இருக்குது. அதனால் இன்றைக்கு இதை நிறுத்திட்டு அடுத்தவர்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம்டா நமக்கு பிரச்சனை என்ன செய்யாது, வராது என்று சொல்கிறாரு. உண்மைதானே அது. அடுத்தவனை பற்றி பேசுகிறதால நமக்கு பிரச்சனையே வருதில்லை, நம்மளை பற்றி பேச ஆரம்பிக்கிற டைமில் பிரச்சனை வருது. ஏன்னா உண்மையாயிப்போம். உண்மையாக விமர்சிக்க ஆரம்பித்தோடனே மனிதனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாங்கக்கூடிய சக்தியே இருக்காது. நீங்கள் ஏற்றுக்கொண்ட விஷயத்தை கூட அடுத்தவனுக்கு சொல்கிற சக்தி இருக்காது. எந்த அளவுக்குண்டா, நீ இல்லை என்று சொன்னால் என் லைஃப் என்ன செஞ்சிருக்காது, முன்னேறிக்காதுன்னு ஒரு ஃப்ரெண்டுக்கோ ஒரு ஒய்ஃபுக்கோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்களேன். அப்படி சொல்கிறது நீங்கள் உண்மையிலே அவங்கள பாராட்டுறீங்க தானே, அதை அவங்க திருப்பி சொன்னாங்கன்னு வைங்களேன், என்ன நான் இல்லைன்னா நீங்கள் முன்னேறிக்க மாட்டீங்கன்றா, அது நீ இல்லாட்டி நான் எவ்வளவோ முன்னேறி, நேற்று சொன்னதை அவள் திருப்பி சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். நாம் சொன்னது தான் அது, அவர்கள் திருப்பி சொன்னாலே நாங்கள் ஏற்று மனசு பாரமாக இருக்குது. அது நான் நேற்று சொன்னது அது முதல் வகை, இது ரெண்டாவது வகைன்றுவான். அப்போது நம்ம நான் ஒரு கோபக்காரனாக இருந்தது தான் நான் நஷ்டப்பட்டது காரணம்னு நினைப்பான். இவனே சொல்லுவான். அடுத்த நாள் நீங்கள் நேற்று சொன்னீங்க தானே, நீங்கள் கோபக்காரனாக இருந்தது தான் நஷ்டப்பட்டதுக்கு காரணம்டா, கோபம் எல்லாரும் படத்தான் செய்வான், நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் கோபம்னு மாறிடுறான். அப்போ தான் ஏற்றுக்கொண்ட தான் சொன்ன அந்த விமர்சனத்தையே திருப்பி இன்னொருத்தன் சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில தான் மனிதன் இருக்கிறான்டா. மனிதனுடைய இயல்பு எப்படி தெரியுமா, சுயநலனா. அவனால் ஒரு விமர்சனத்தை தாங்க முடியாது, அதனால தான் தஅவா களத்தை பற்றி ஷேக் அல்பானி சொல்கிற டைமில் அல் ஹக்கு சகீலுன் அலன் நுஃபூஸ், உண்மை உள்ளத்துக்கு பாரமானது. எங்களது அணுகுமுறைகள் காரணமாக உண்மையை இன்னும் பாரமாக்கி விட வேண்டாம். உண்மையை இன்னும் பாரமாக்கிறாதீங்க, ஆல்ரெடி அது பாரம். உண்மை ஆல்ரெடி பாரமானது தான். அது அடுத்தவனுக்கு சேர்க்கிற நேரத்தில் அது பாரம் தான். அதை நம்மளோட அணுகுமுறை இன்னும் என்ன செஞ்சிடக்கூடாது, இரட்டிப்பான பாரத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுத்து விடக்கூடாது என்று சொன்னார்கின்றதை பார்க்குறோம். இப்போ இந்த ரெண்டு முன்னுரை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் எங்களை பற்றி குர்ஆன் வசனங்கள் ஹதீதுகளை நம்ம ஆய்வு செய்கிற சந்தர்ப்பத்தில், நம்மை பற்றி நம்மளே ஆய்வு செய்கிற சந்தர்ப்பத்தில் பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய சுன்னத்திலிருந்து நம்ம மிஸ் ஆகுவோம்.
அல்லாஹ்வுடைய அந்த ஈமானிய பதிலில் இருந்து நம்ம என்ன செய்வோம், தவறிடுவோம். எதன் காரணமாக தவறுவோம்டா, சுயநலம் நமக்கே தெரியும். அதாவது இயல்பாக மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சுயநலம், இரண்டாவது விமர்சன பார்வையில் தாங்கிக் கொள்ள முடியாத, நசீஹத்தை எடுத்துக்கொள்ள முடியாத சக்தி. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்வது போல என்னது, அதாவது வலக்கின் லா துஹிப்பூனன் நாஸிஹீன், நீங்கள் உபதேசகர்களை விரும்புவதில்லை, உபதேசகர்களை விரும்புவதில்லை. பொதுவாக உபதேசகர்களை யாருமே என்ன செய்யறதில்லை, விரும்புறதில்லை. சார்பாக முன்னுரைகள், பின்னுரை, இடையுரை, மேலுரை எல்லாம் ஃபுல்லாக சொன்னால் மட்டும்தான் என்ன அவருக்கு அந்த உபதேசம் கொஞ்சம் எடுபடும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற ஒரு முன்னுரை சொல்லணும், விளங்கிட்டா. கடைசியாக நான் இதை சொன்னது கூட நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது, ஒரு நோக்கத்துக்காண்டி தான் சொன்னேன்னு சொல்லணும். அதெல்லாம் சொல்லி அதை பெக் பண்ணி லெமினேட் பண்ணி கொடுத்தா தான் நசீகத்து விளங்காது, மற்ற எல்லாம் விளங்கிறது. சரியா, பாராட்டின எல்லாம். அது நடுவில் திடீர்னு எடுப்பில் நீங்கள் சொல்லுங்க பாப்போம். திடீர்னு எடுப்பில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஹம்மது இப்னு மஸ்லமா சொன்ன மாதிரி, என்ன எம்மை எப்படி என்ன செய்றீங்க பார்க்குறீங்க ஆட்சியில் முஹம்மது இப்னு மஸ்லமாவே என்று கேட்டவுடன், ஏற்கனவே நீதியாக, நேர்மையாக, நியாயமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து அப்படி சொன்ன எப்படி சொல்றாரு, வலோ மில்தல அத்தல் நாக், நீங்கள் நல்ல முறையில் நடக்கிறீங்க, வளைஞ்சிங்கன்னா நேராக்குவோண்டாரு. நீங்கள் வளைந்தீர்கள் என்றால் நாம் நேராக்குவோம் என்றாரு. உடனே உமர் நாங்கள் என்ன சொல்லணும், என்ன நான் பிழை செஞ்சேன், நீங்கள் இப்படி கடுமையாக நடந்து கொள்றீங்க, நான் என்ன தவறு செஞ்சேன், ஆட்சியில் சரியாக தான் இருக்கீங்க நீங்களும் சொல்கிறீங்க, உங்களோட வார்த்தையால் ஏற்றுக்கொள்ளவும் செய்றீங்க, திருப்பி உடம்பு வீழ்த்தல அத்தல் நாக்க நான் வளைஞ்சா ஏற்றுக்கிறேன். இந்த மாதிரி அணுகுமுறைகளை தவிர்த்துக்குங்க. இன்னக்கலாலா ஹுலுக்கின் அலீம் என்று ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்கிறான். நட்பண்புகள் சம்பந்தமான பயானை எடுத்து விட்டு விளங்கிட்டா ஃபுல்லாக அந்த உபதேசத்தை நம்ம எடுக்க மாட்டோம். உமர்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, அதாவது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமின் இதா மில்து அத்தலூனி, நான் வளைந்தால் நேர்படுத்தக்கூடிய சமுதாயத்தில் என்னை ஆக்கி அல்லாஹ்வுக்கு எல்லாம் போகும். இதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதிலாக என்ன செஞ்சது, அது இருந்தது. அப்போ எனவே இந்த ரெண்டு சப்ஜெக்ட், வெற்றி நமக்கு அல்லாஹு தாலா நம்மளோட என்ன பேசுகிறான் என்று சொந்த வாழ்க்கையுடைய பதில்களை நம்ம கண்டுகொள்ள முடியாமல் போவதற்கு மிக பிரதானமான காரணம் நம்முடைய இயல்புகள். அதாவது அல்லாஹு தாலா மனிதனை படைச்சிக்கக்கூடிய அந்த இயல்பு, சுயநல ரீதியான சிந்தனைகள், விமர்சனங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாத இயல்பான தன்மைகள், எவ்வளோ பெரிய உயர்வானவனாக இருந்தாலும் அந்த தன்மைகள். மூணாவது பாராட்டை அதிகமாக விரும்புதல். எந்த பாராட்டுக்கும் மயங்காத ஒருத்தர் இருந்தாராம், அவர்கிட்ட சொன்னாங்களா நீங்கள் எந்த பாராட்டுக்கும் மயங்காதவர், அதில் மயங்கிக்கிறார் அவர். சரியா, அப்போ இந்த மாதிரியான ஒரு இயல்பு மனிதன் இருக்குது. இப்படி போன ஒரு நிலைமை இருக்கிறதால யார் நமக்கு உண்மையாக பாராட்டுகிறார், யார் உண்மையாக விமர்சிக்கிறார் என்று 90% கண்டுகொள்ளலாம். யார் உங்களை பாராட்டினாலும் கொஞ்சம் கூடுதலாகும், யார் உங்களை விமர்சித்தாலும் கொஞ்சம் கூடுதலாகும். அதில் மனிதனுக்கு அளவாக என்ன செய்ய முடியாது. அப்போ நம்மளே பாராட்டிக்கிறது எப்படி இருக்கு, டபுளாக இருக்கு அதை விட. சரியா, இந்த மாதிரியான ஒரு நிலை இருப்பதனால அல்லாஹ்வுடைய சுன்னத் இதில் என்ன, அல்லாஹ் எனக்கு என்ன பதில் சொல்ல வருகிறான் என்பதை பெரும்பாலும் எங்களால் கண்டுகொள்ள முடியாமல் போகும்.